ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ பார்க்க போகிறாங்க. ஸோ எல்லா ட்ரேடர்ஸும் பண்ணுற காமனான மிஸ்டேக்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பர்சனலாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அது போக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நிறைய பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் கடந்த ஒரு வருஷத்தில். அவங்களும் அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் எல்லாத்தையுமே சேர்ந்து கலெக்டிவாக ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன் இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாம இருந்தனா கண்டிப்பா நம்ம ட்ரேடிங்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். ட்ரேடிங் ரொம்ப கஷ்டம்னு நானே பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ஆனா இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம தவிர்த்துட்டா ட்ரேடிங் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா இந்த மிஸ்டேக்ஸை தவிர்க்கிறதுல தான் கஷ்டமே இருக்கு. அந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுட்டா போதுங்க. நீங்க டெய்லி ஒரு ஸ்ட்ராட்டஜியை தேடி போயிட்டு இருக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜில செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிஸ்டேக்ஸ் எப்படி பண்ணாம இருக்கலாம் அப்படிங்கறதுல மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணுறது தாங்க. ஸோ இது நான் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சு எல்லாருமே இதே மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணுறதுங்கிறது நம்ம தெரியாமல் தப்பாக எடுக்கிறது இல்லைங்க. ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் அன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ கடந்த சில நாட்களாகவே புல்லிஷாக தான் இருக்குது. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போதைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் நம்மளுக்கு பேரிஷ் ட்ரேட்ஸ் எடுக்கணும்னு நிறைய டைம் டெம்ப்ட் ஆகுங்க. ஸோ இந்த மிஸ்டேக் பண்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க. ஆனா ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் நம்ம புல்லிஷா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் ஆல்ரெடி நல்லா மூவ் ஆயிரும். ஸோ ஓவரா மூவ் கொடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல மூவ் ஆகாது, கண்டிப்பா ஒரு ரிவர்சல் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தாட் இருக்கும். எஃப்ஐஸ் ஆஃப்டர்நூனுக்கு மேல கண்டிப்பா செல் பண்ணுவாங்க. ஸோ இங்க இருந்து விழும் அப்படின்லாம் நினைச்சு நம்ம அங்க ஷார்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அது என்னைக்காவது 1-2 நாள் ஒர்க் ஆகுங்க. ஆனா நிறைய டைம் ஒர்க் ஆகாம போயிரும். லைட்டா ஃபால் வர மாதிரி வரும். ஆனா அதுக்கப்புறம் திருப்பி பயங்கரமா மேல ஏறிடுங்க. ஸோ அதனால நம்ம மார்னிங் அந்த பெரிய மூவை மிஸ் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. திருப்பி கீழே வந்தோன்னா ரீடெஸ்ட் ட்ரேட் புல்லிஷ் ட்ரேட்ஸா எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் செட் பண்ணணும். இல்ல திருப்பி ஃபாலோ ஆனா எனக்கு புல்லிஷ் ட்ரேட்ஸ் எடுக்க கான்ஃபிடன்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா எனக்கும் கண்டிப்பா வராது. நிறைய பேருக்கு அந்த மாதிரி தாங்க இருக்கும் ஆப்வியஸ்லி. ஸோ அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி அந்த ஃபாலோனா நீங்க புல்லிஷ் ட்ரேட்ஸ் எடுக்க வேணாம். நீங்க ட்ரேட் எடுக்காம விட்டாலே போதும். ஆனா தேவையில்லாம அக்ரெசிவா ஷார்ட் பண்ணி நம்ம மாட்டிக்காம இருந்தா போதும். ஒரு மேஜர் ரீசன் இதா இருக்குங்க. மார்னிங் மூவ் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஆஃப்டர்நூன் கண்டிப்பா ஃபால் ஆகும் அப்படின்னு நினைக்கிறது. இன்னொரு முக்கியமான ரீசன்ங்க, ஒரு சைக்கலாஜிக்கலான ரீசன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்டை விட. ஸோ மார்க்கெட்ல 2-3 வருஷத்துக்கு மேல இருந்தனா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏறும் போதெல்லாம் அக்ரெசிவா ஏறும். ஆனா இறங்கும் போதெல்லாம் அந்த ஏறுறதை விட பயங்கர அக்ரெசிவா கீழே ஃபால் ஆகும். ஸோ ப்ரீமியம்ஸ்லாம் பயங்கரமா ஷூட் ஆகுறதுலாம் நிறைய டைம் டவுன் ஃபால்ல தாங்க வரும். ஸோ அப் சைட் மூவை விட டவுன் சைட் மூவ்லாம் ப்ரீமியம்ஸ் பயங்கரமா ஸ்பைக் ஆகும். இந்த ரீசன்னாலையும் நிறைய பேருக்கு சைக்கலாஜிக்கலி பேரிஷ் ட்ரேட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியே மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல பல வருஷம் ஸ்டக் ஆயிருக்கேன். ஸோ இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா அது மாறிட்டு வரேன். ஆனா நான் பேசின வரைக்கும் இன்னும் நிறைய பேர் அதே மைண்ட் செட்ல இருக்காங்க. மார்க்கெட் புல்லிஷ்னு தெரிஞ்சும் நான் பேரிஷ் ட்ரேட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சில பேர்லாம். அப்பதாங்க மனசுக்கு லைட்டா ஆறுதலா இருந்துச்சு. எப்பா நான் மட்டும்தான் இந்த கேவலமான தப்பை பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஸோ எல்லாரும் தான் பண்றீங்களா அப்படின்னு லைட்டா ஒரு ஆறுதலா இருந்துச்சு. ஸோ உங்களையும் நிறைய பேர் இதே தப்பு பண்ணுவீங்க. ஸோ அப்படி பண்றவங்களா இருந்தனா இந்த 2 ரீசன்ஸ்ல நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க அப்படின்னு மறக்காம இப்பவே வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட் பாயிண்ட் ஹியூஜ் குவான்டிட்டிஸ் போடணும்னு நினைக்கிறதுங்க. இதெல்லாம் ஒரு டீசென்டா கேபிட்டல் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பா நிறைய பேர் ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருப்பாங்க இந்த மிஸ்டேக்ஸ். நான் இன்னி வரைக்கும் பண்ணிட்டே தாங்க இருக்கேன். முன்னாடியே ஒரு சில வீடியோஸ்லாம் இதை மென்ஷன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி கொஞ்சம் டீசென்டான கேபிட்டல் வச்சிருக்கிறவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் பேசிட்டேங்க. எல்லாருமே ஒருத்தங்க விடாம இந்த மிஸ்டேக் பண்ணிட்டே தாங்க இருக்காங்க இன்னி வரைக்கும். இதை கண்ட்ரோல் பண்றது தாங்க இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டம். நம்ம சின்ன சின்ன குவான்டிட்டிஸ் போட்டு பார்க்கும்போது மார்க்கெட் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரியே தாங்க எப்பவுமே ஃபீல் ஆகும்.
ஸோ ஸ்மூத்தாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை பார்த்துட்டு நம்ம உடனே ரொம்ப பெரிய குவான்டிட்டிஸ் வந்து போட்டிங்கன்னு வைங்களேன், ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக போகிற மாதிரி தான் நிறைய டைம் வந்து நடக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி அவங்க பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து எல்லாருக்குமே அதுதாங்க நடக்கும். நான் நிறைய பேர்கிட்ட பேசிட்டேன், எல்லாருமே அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த மிஸ்டேக்கில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயங்க, ஸோ நம்மளுக்கு வந்து தெரியும் இந்த ட்ரேட் எடுத்தனா ஸ்டாப் லாஸ் வந்து இவ்வளோதான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ டெக்னிக்கலி நம்மளோட ட்ரேட்ல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாம இருக்கணும்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய டீசென்டான எஸ்எல் வைக்கணும்னு நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ அது வந்து நல்லா தெரிஞ்சிருந்தும் நம்ம வந்து அவ்வளோ பெரிய எஸ்எல் வந்து வைக்க மாட்டோம், ரொம்ப கம்மியான எஸ்எல்ஏ வச்சிருவோம். ஏன்னா நம்ம வந்து குவான்டிட்டிஸ் வந்து பெருசு பண்ணிடுவோம். அந்த குவான்டிட்டிஸ் வந்து பெருசாக்குனதுனால நம்ம வந்து எஸ்எல்ல காம்ப்ரமைஸ் ஆகும். இந்த மிஸ்டேக்கை எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. இதை பண்ணாம இருந்தாலே நம்ம வந்து நிறைய லாசஸ்லாம் ஈஸியாக தவிர்த்துடலாம். நம்ம வந்து ஸ்மால் குவான்டிட்டிஸ் வந்து போடுறதுக்கு மனசே வராது. ஸோ நிறைய டைம் வந்து அப்படிதாங்க ஃபீல் ஆகும். ஸோ ஆனால் ஸ்மால் குவான்டிட்டிஸ் போட்டு டீசென்டான எஸ்எல் வந்து வச்சோன்னா கொஞ்சம் எமோஷ்னலி நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அந்த எம்டிஎம் லாஸை பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து பெருசாக நம்ம ஒன்றும் கேவலமாக டிசிஷன் எடுக்க மாட்டோம் எமோஷன்ஸில். ஆனால் ஹியூஜ் குவான்டிட்டிஸ் போட்டோன்னா எமோஷன்ஸ்லாம் ரொம்ப கொடூரமாக ப்ளே ஆக ஆரம்பிச்சிருவான். ஸோ அப்போ தான் நம்ம வந்து எஸ்எல்லை கம்மி பண்ணுவோம். இன்னும் நிறைய பேர் எஸ்எல்ஏ வைக்காம மேனுவலாக க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் மேனுவலாக க்ளோஸும் பண்ணாமல் ஒரு ஹோப்பில் வெயிட் பண்ணி பெரிய பெரிய லாஸும் பண்ண மாதிரிலாம் நிறைய கேசஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த விஷயத்துல இன்னொரு முக்கியமான பிரச்சனை வந்து இருக்குங்க. அது வந்து ஆப்ஷன் பையர்ஸ் வந்து பண்ணுவாங்க, செல்லர்ஸ் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. இது வந்து ஆப்ஷன் பையர்ஸ்க்கு மட்டும் சொல்றேன், மற்ற எல்லாமே ஜென்ரலா தான் சொல்றேன். இந்த ஒரு விஷயம் வந்து ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து சொல்றேங்க. ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ஹியூஜ் குவான்டிட்டிஸ் போடணும் அப்படிங்கிறதுனாலயே ஓடிஎம்ஸ்ல போய் ட்ரேட் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ ஏடிஎம்ல பண்ணனா ஒரு 10 லாட் தாங்க போடுற மாதிரி இருக்கும். ஆனால் ஓடிஎம்ல பண்ணனா ஒரு 15 லாட் 20 லாட், சில டைம் 30 லாட் கூட போடுற மாதிரி இருக்கும். அவங்களோட கேபிட்டலுக்கு வந்து நான் சொல்றேன். ஏன்னா ஓடிஎம்ஸ்ல வந்து ப்ரீமியம்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து நிறைய லாட்ஸ் வந்து ஈஸியா போடலாம் அப்படிங்கிறதுனாலே நிறைய பேர் வந்து ஓடிஎம்ல போய் போடுவாங்க. இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா மாசத்துக்கு ஏதாவது ஒரு நாள் 2 நாள் காசு வர்ற மாதிரி வருங்க. ஆனா மீதி ஒரு 18-20 நாள் வந்து காசு வந்து ஃபுல்லா போயிடும். ஒரு 1 or 2 monthsலயே உங்க கேபிட்டல் வந்து வாஷ் அவுட் ஆகிற மாதிரி ஆயிருங்க. பெரிய கேபிட்டல் வச்சிருந்தாலே சொல்றேன், சின்ன கேபிட்டல்லாம் வச்சிருந்தீங்கன்னா 4 நாள்லயே வாஷ் அவுட் ஆயிரும். ஸோ அதனால இந்த ஹியூஜ் குவான்டிட்டிஸ் போடுற மென்டாலிட்டிலையும் 2 வகையான பீப்புள் வந்து இருக்காங்க. நீங்க எந்த கேட்டகரி அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. தேர்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, நிறைய பேர் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ லூசிங் ட்ரேட்ஸ்லாம் ஹோப்ல வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது வந்து ரெக்கவர் ஆயிரும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த லாஸை வந்து க்ளோஸ் பண்ணாமலே உட்காந்துருப்பாங்க. ரொம்ப பெரிய லாஸ் ஆனதுக்கு அப்புறம் பயந்துட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க கடைசியா. ஆனா ஒரு வின்னிங் ட்ரேட்ல நம்மளால உட்காரவே முடியாதுங்க. ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்துட்டாலே உடனே க்ளோஸ் பண்ணணும்னு நினைப்போம். இந்த விஷயத்திலேயே இன்னொரு சப்டிவிஷன் மாதிரி இருக்கு. அது வந்து நான் கடைசி பாயிண்டா வச்சிருக்கேன். ஏன்னா பர்சனலி நான் அதை வந்து நிறைய டைம் பண்ணி ரொம்ப வெறுத்துட்டேன். ஸோ அதை பத்தி நம்ம கடைசியா பார்க்கலாம். இந்த வின்னிங் ட்ரேட்ஸ்ல ஏன் நம்மளால கண்டினியூவே பண்ண முடியலன்னா, நம்மளால லாஸ் அக்செப்ட் பண்ணிக்க கூடிய மென்டாலிட்டி வந்து இல்லைங்க. ஸோ ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்த உடனே அதுக்கப்புறம் திருப்பி லாஸ் ஆனதை பார்க்கறதுக்கு ரொம்ப காண்டா இருக்கும். அதனால அந்த சின்ன ப்ராஃபிட்டோடையாவது க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் அது பார்த்தோன்னா லட்சக்கணக்கில் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்னடா விட்டுருக்கலாமா, விட்டுருந்தா அவ்வளோ லட்சம் வந்திருக்குமே, இவ்வளோ லட்சம் வந்திருக்குமே அப்படின்னு புலம்பிட்டு இருப்போம். ஸோ இது நானும் டெய்லி அம்மாட்டையும் என் ஒய்ஃப்டையும் புலம்பிட்டு இருப்பேன் அடிக்கடி. ஸோ நான் மட்டும்தான் புலம்புறேன்னு நினச்சினா சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் என்கிட்ட வந்து புலம்புவாங்க, என் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் புலம்பியிருக்காங்க. மற்ற மிஸ்டேக்ஸ்லாம் கூட கொஞ்சம் ஈஸியாக அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிடலாம் ஏதாவது பண்ணி. ஆனால் இந்த இஷ்யூவை வந்து நம்ம சரி பண்றதுக்கு உண்மையாவே வருஷ கணக்காகும் தான் நினைக்கிறேன். ஆனா இதை மட்டும் சரி பண்ண முடிஞ்சிட்டாலே நம்ம வந்து சக்சஸ் நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு தாங்க அர்த்தம். 4வது பாயிண்ட் வந்து ட்ரேடிங் அடிக்ஷன் தாங்க. ஸோ டெய்லி ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறது. ஸோ இந்த ப்ராப்ளமும் நிறைய பேருக்கு இருக்கும். எஸ்பெஷலி ஃபுல் டைம் ட்ரேடரா இருந்தனா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி இருக்குங்க இந்த ப்ராப்ளம். நான் இந்த விஷயத்துல ரொம்ப சஃபர் ஆயிட்டேன். ஸோ அதனாலதான் இப்போ ஒரு பிரேக் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த பிரேக் வந்து நம்ம எடுத்திருக்கிறதே லாஸ் பண்ணுறோமோன்னு பயந்துலாம் இல்லைங்க. ஸோ நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். ஸோ மார்க்கெட்டை பார்த்துட்டும் ட்ரேட் பண்ணாமல் இருக்க பழகணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த பிரேக் வந்து எடுக்கலான்னு முடிவு பண்ணேன்.
ஏன்னா ஆஸ் அ ஃபுல் டைம் ட்ரேடர் நம்ம வந்து மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரை சிஸ்டம் முன்னாடி தான் உட்காந்துருப்போம், வேற எந்த வேலையும் இருக்காது, இதுதான் நம்மளோட வேலையே. ஸோ இந்த சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டு நம்மளால சும்மாவே இருக்க முடியாதுங்க, ஏதோ ஒரு பெரிய மூவ் கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஸோ அந்த மாதிரி டெம்டேஷன்ல நம்ம வந்து கண்டிப்பா எப்படியாவது என்டர் ஆயிடுவோங்க சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டா. ஆனா நம்மளுக்கு 4+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு, ஒரு நாள் விடாம மார்க்கெட்டை பைத்திய மாதிரி உட்காந்து பார்த்து அவ்வளோ ரிசர்ச்சும் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு நல்லாவே தெரியுது டெய்லி ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு. டெய்லி ட்ரேட் பண்ணாம ஒரு செலக்டிவ் டேஸ் மட்டும்தான் ட்ரேட் பண்ணனா நம்ம எங்கேயோ போயிடலாம், ஒரு வருஷத்துலேயே கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படிங்கறதுலாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஆனாலும் அதை வந்து ஃபாலோ பண்ணவே முடியலங்க. ஸோ டெய்லி ட்ரேட் எடுக்கணும் தான் ரொம்ப டெம்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த மிஸ்டேக் மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டா போதுங்க, நம்ம லைஃப்லயே ஒரு மாசம் கூட லாஸ்ல வந்து க்ளோஸே பண்ண மாட்டோம். நான் அடிச்சு சொல்றேங்க, ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து சாவர வரைக்கும் கிரீன்லயே க்ளோஸ் பண்ணலாம் இந்த டிசிப்ளின் மட்டும் கொண்டு வந்துட்டா. 5th பாயிண்ட் வந்து ஓவர் ட்ரேடிங் அண்ட் ரிவெஞ்ச் ட்ரேடிங்க. ஸோ இதை பற்றிலாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை, எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, நானும் பல டைம் வந்து சொல்லியிருப்பேன். நான் சொல்லலைனாலும் உங்களுக்கே தெரியும், நீங்களே அடி வாங்கி இந்நேரத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸில் தெரிஞ்சிருப்பீங்க ஓவர் ட்ரேடிங்கும் ரிவெஞ்ச் ட்ரேடிங்கும் கேபிட்டலுக்கு எவ்வளோ ஒரு டேஞ்சரஸான விஷயம் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி நல்லாவே புரிஞ்சிருக்கும். அதனால இதை பற்றி நான் டீட்டெயில்டாக பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். பேசினேன்னா நான் ஒரு நாள் ஃபுல்லாக பேசிட்டு போவேன், அவ்வளோ விஷயம் வந்து இருக்கு இதில். ஆனா நம்ம மற்ற எல்லா மிஸ்டேக்ஸையும் அவாய்ட் பண்ணிட்டாலே போதுங்க, இந்த விஷயத்துல கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா டிசிப்ளின் வந்து வந்துடும். இந்த ஓவர் ட்ரேடிங்கும் ரிவெஞ்ச் ட்ரேடிங்கும் கண்ட்ரோல் பண்றது ஓரளவுக்கு ஈஸி. நம்மளுக்கு கொஞ்சம் காசு மேல ஒரு அக்கறை இருந்தா போதுங்க, ரொம்ப உழைச்சி சம்பாதிச்ச காசு, ஸோ இதை வந்து அவ்வளோ ஈஸியா விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன பயம் வந்து இருந்தா போதும். ஸோ இந்த ஓவர் ட்ரேடிங்கும் ரிவெஞ்ச் ட்ரேடிங்கும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஏன்னா நான் வந்து இந்த இதை பல டைம் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கேங்க. இதுதான் ஓரளவுக்காவது ஈஸியா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு மிஸ்டேக். ஸோ இந்த விஷயத்துல நீங்க வந்து ரொம்ப தப்பு பண்ணாதீங்க. ஸோ இது பண்ணனா அவ்வளவுதாங்க, நீங்க எத்தனை டைம் வந்து கேபிட்டலை வாஷ் அவுட் பண்ணி பண்ணி திருப்பி புது கேபிட்டல் கொண்டு வந்தாலும் மொத்த கேபிட்டலும் திருப்பி திருப்பி போயிட்டே தாங்க இருக்கும். அதனால இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க இந்த ட்ரேடிங் கேம்ல கொஞ்ச நாள் வந்து சர்வே ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 6th பாயிண்ட் வந்து நம்மளோட எஸ்எல்ல ரொம்ப சீக்கிரம் ட்ரையல் பண்றதுங்க. ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்த உடனே நம்ம அப்பவே டிஸ்கஸ் பண்ண ஒரு பாயிண்ட் தாங்க. ஸோ அதுலயே இது கொஞ்சம் வேற மாதிரி கேட்டகரியில வரும். நான் பர்சனலி ரொம்ப ரெக்ரெட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இதுதாங்க. ஏன்னா என்னோட ஸ்ட்ராட்டஜி வச்சு யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரி பயங்கரமான மூவ்ஸ்லாம் நிறைய ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்துலயுமே ட்ரேட் எடுத்த உடனே ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்த உடனே நான் வந்து பிரேக் ஈவனுக்கு போய் ட்ரையல் பண்ணிருவேங்க என்னோட ஸ்டாப் லாஸை. இந்த மாதிரி கடந்த ஒரு வருஷத்துல ஒரு 100 டைம் பண்ணிருப்பேங்க. 100 டைமும் அந்த ஸ்டாப் லாஸை வந்து திருப்பி பிரேக் ஈவன்ல வந்து ஹிட் ஆயிட்டு திருப்பி ஒரு பயங்கரமான மூவ் வந்து கொடுத்துருக்கு. அந்த மாதிரி மிஸ் பண்ண ப்ராஃபிட்ஸ் மட்டுமே ஒரு 50 to 60 lakhs வந்து இருக்குங்க. லாஸ்ட் 1 yearல மட்டும் சொல்றேன். கடந்த 3-4 வருஷமா எடுத்தேன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய வரும்னு நினைக்கிறேன். ஆனா கடைசி 1 yearல மட்டும் ரொம்ப நிறைய விட்டுட்டேன். இது எத்தனை டைம் பண்ணாலும் இதே மாதிரி நடக்குதுன்னு தெரிஞ்சும் திருப்பி திருப்பி அதே தப்பு வந்து பண்ணிட்டே இருக்கேங்க. ஸோ அதனாலதான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்துச்சு. ஒவ்வொரு டைமும் ட்ரையல் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தோணுங்க. ஆனா கொஞ்சம் டீசென்டான ஒரு சைஸ்ல ஒரு ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்மளையே அறியாம உடனே போய் ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் வந்து போட்டுடுறோம். ஸோ இந்த இதை தாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் விரும்புறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த நார்மல் ஸ்டாப் லாஸ் மட்டும் ஹிட் பண்ண வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, நம்மளோட ட்ரையலிங் எஸ்எல்லையும் ஹிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணி தான் அவங்க வந்து பெரிய பெரிய மூவ்ஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி தைரியமா அந்த ட்ரேட்ல உட்கார பழகணுங்க. அந்த டிசிப்ளின் மட்டும் கொண்டு வந்துட்டா போதுங்க. ஸோ கண்டிப்பா நம்ம எங்கேயோ போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங் மிஸ்டேக்ஸ்னா சொல்லிட்டே போலாங்க, வருஷக்கணக்கா உட்காந்து பேசலாம், அவ்வளோ மிஸ்டேக்ஸ் வந்து எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனாலும் எல்லாருமே மேஜரா பண்ணக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான மிஸ்டேக்ஸ்னு ஃபீல் ஆனது மட்டும் நான் வந்து ஷேர் பண்ணேன் இந்த 6 பாயிண்ட்ஸும். 7th பாயிண்ட் ஒன்று இருக்குங்க, கடைசி பாயிண்ட். அது என்னதுன்னா, நம்ம யாருமே நம்மளோட மிஸ்டேக்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம வந்து 6 பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிருந்தோம்ல, இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ மார்க்கெட்ல 1 or 2 இயர்ஸ்க்கு மேல நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாருமே நீங்களும் பண்றீங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ஸோ இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் நம்மளால அதை திருத்திக்கவே முடியாது. ஸோ எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் திருப்பி திருப்பி அதே மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டே தான் இருப்போம்.
ஸோ அதுதாங்க இருக்கிறதுலயே ஒரு பெரிய தப்பு. ஸோ என்ன தப்புன்னு தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா என்ன தப்பு பண்றோம்னு தெரிஞ்சிருந்தும் அதை நம்ம வந்து திருத்திக்கவே முடியாம இருக்கிறது தாங்க ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். கண்டிப்பா நிறைய பேருக்கு அதே மாதிரி தான் இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்ல நீங்க என்னெல்லாம் பண்றீங்க, என்னெல்லாம் பண்ணல அப்படின்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்ஸையும் தவிர நீங்க வேற ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தாலும் அதை வந்து மறக்காம நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் செக்ஷன் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் இதுக்கு மேல இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப வெறியா இருக்கேன். ஸோ இத்தனை நாளா இருந்தது இருக்கட்டும், ஆனா இனிமேலையாவது நீ கண்டிப்பா பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ரொம்ப டிட்டர்மைண்டா இருக்கேன். அதுக்காக தாங்க நான் மென்டலி ப்ரிப்பேர் ஆகலாம்னு முடிவு பண்ணி இந்த கேப் வந்து விட்டுருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு பயங்கர டிசிப்ளின்டான ட்ரேடரா மாறுவேன் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கை வருது இப்போதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் யாராவது ட்ரேடிங்ல இருந்து இதே மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து அவங்க ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நான் வந்து ஒருவேளை என்னால டிசிப்ளின்டா மாற முடியலனாலும் நான் அதையும் ஓப்பனா ஷேர் பண்ணுவேன். சாவர வரைக்கும் உங்க எல்லார்கிட்டையும் இதே டிரான்ஸ்பரன்சியோட தாங்க இருப்பேன். அந்த விஷயத்துல நீங்க என்ன கண்டிப்பா நம்பலாம். இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி.